ஹாய், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். புளியோதரையும் சோறு, வெகு பொருத்தமான சாம்பாரு, பூரி கிழங்கு பாரு. அட, இது என்னடா இது திடீர்னு இவர் இந்த கல்யாண சமையல் பாட்டு பாடுறாரு அப்படின்னு பாக்குறீங்களா? டாக்டர் புவனேஸ்வரன், கார்டியாலஜிஸ்ட். ஆனா நான் இந்த சாப்பாட்டு விஷயத்துல என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடுறது அப்படிங்கும்போது நம்ம அது மாதிரி விருந்துக்கெல்லாம் போனா ஒரு கை பார்க்கிறோம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருவர் சாப்பிடும் உணவில் நம் எதை சாப்பிட வேண்டும், எதை ஒதுக்க வேண்டும், எவ்வளவு சாப்பிட வேண்டும் அப்படிங்கறத பத்தி ஒரு சில கருத்துக்கள் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். ஏன்னா பொதுவாகவே நம்ம வீட்டுல சாப்பிட்றதை விட வெளியே போய் இந்த மாதிரி விருந்து அப்படின்னு வந்ததுன்னா ஒரு கை பிடிச்சிட்டு வருவாங்க. ஒரு கை பிடிச்சிட்டு வந்துட்டு ஒரு வாரம் கஷ்டப்படுவாங்க. அதுதான் நடக்குது. அதனால நம்ம உணவை நம்ம எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவை 3 விதமா பிரிச்சுக்கணும். நம்ம உணவுல நமக்கு உடம்புக்கு சக்தி கொடுக்கக்கூடியது கார்போஹைட்ரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய உணவு. இப்ப நம்ம பொதுவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடுற அரிசி, அதாவது மாவு பதார்த்தம். ரெண்டாவது, நம்ம உடம்புல நல்ல ஒரு வலு வேணும், பலம் வேணும் அப்படின்னா அதற்கு புரத சத்துங்கிற புரோட்டீன்கிற உணவுகள் வேணும். உதாரணமா சொல்ல போனோம்னா, இந்த புரோட்டீன்கள் 2 விதம் இருக்கு. ஒன்று மிருகங்கள்ல இருந்து வருது, அதுதான் நம்ம மட்டன், சிக்கன் அந்த மாதிரி வரக்கூடிய புரோட்டீன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெஜிடேரியன்ஸ் சாப்பிடக்கூடிய புரத சத்து உள்ள பருப்பு வகைகள் அப்படின்னு சொல்லிடலாம். மூன்றாவது, எனர்ஜி வேணும். எனர்ஜிக்கு ஃபேட் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு சத்து. இப்ப இந்த 3 இருக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளவு வேணும்? சாதாரணமா சொல்ல போனா, ஒரு மனிதன் நம்ம சாப்பிடும் பொழுது நம்முடைய உணவுல, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு பொதுவாக 50லிருந்து 60% நம்மளுடைய உணவுல கார்போஹைட்ரேட்ஸ் வேணும். அதன் மூலம் நமக்கு சரியான கேலரிகள் கிடைக்கும். இரண்டாவது, நம்ம ஒரு நாளைக்கு மொத்தமா சாப்பிடக்கூடிய உணவுல ஒரு 30% புரத சத்து இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஒரு 9லிருந்து 15% உள்ள கொழுப்பு சத்து பார்க்கணும். இதை தவிர பொதுவாக நமக்கு சேரக்கூடிய வைட்டமின்ஸ், மினரல்ஸ் சொல்லக்கூடிய தாது பொருட்கள், இது எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கிற உணவைத்தான் சரிவிகித உணவுன்னு சொல்லுவோம். பொதுவாக ஒரு வளர்ந்த ஒருவருக்கு பாத்தீங்கன்னா, அவங்க வேலையை பொறுத்து அவங்களுடைய உணவுடைய கேலரிஸ் அளவு வேண்டியிருக்கும். இப்போ பொதுவாக ஒரு உடல் உழைப்பு ரொம்ப அதிகம் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாக ஒரு 1800 2000 கேலரிக்குள்ள இருந்தால் போதுமானது. உடல் உழைப்பு ரொம்ப குறைவா இருக்கிறவங்க, உடல் உழைப்பு கடினமா இருக்கு அப்படின்னா 3200 கேலரி கூட தேவைப்படும். ஆனா உடல் உழைப்பு அதிகம் இல்லாம 3000 கேலரி சேர்த்துனீங்கன்னா அதனாலதான் நம்ம உடல் பருமன்கிற பிரச்சனை வருது. அப்போ இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, என்ன உணவு சாப்பிடுறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு அறிவு வேண்டும். அதை எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிவு வேண்டும். அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதுல ஒரு அறிவு வேண்டும். பொதுவாக உணவை நன்கு மென்று சுவைத்து சாப்பிடணும். நல்ல அப்ப பொதுவாக இடையில் நீர் அருந்தினாலும் கொஞ்சமா நீர் குடிச்சு பழகணும். நிறைய சாப்பிடும்போது நீர் அருந்தக்கூடாது, சாப்பிட்ட பிறகு நீர் அருந்தலாம். அதே மாதிரி பொதுவாக ஒரு மனிதனுக்கு 2 வேளையானது உணவு நல்லா இருந்தாலே போதுமானது. நான் சொல்றது வேலை பளு குறைவாக இருப்பவர்களுக்கு. கடினமான வேலை செய்பவர்களுக்கு 3 வேளை உணவு வேண்டியிருக்கும். எதுவாக இருந்தாலும் தயவு செய்து 7லிருந்து 8 மணிக்குள்ள உங்களுடைய இரவு உணவை முடிச்சுக்கோங்க. ஏன்னா அது நம்முடைய செரிமானத்திற்கு மிக அதிகமாகும். அதாவது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஈட் லைக் அ கிங் இன் த மார்னிங் அண்ட் ஈட் லைக் அ பெகர் இன் த நைட். ஆனா நாம எல்லாருமே ஈட் லைக் அ பெகர், ஒரு பொதுவாக பிச்சை வாங்கி சாப்பிட்றவங்க அளவுக்கு குறைவாக காலையிலும், அதிகமாக ராஜா சாப்பிட்ற மாதிரி அதிகமாக இரவிலும் அருந்தி நம்முடைய பல உடல்நிலை கோளாறுகளுக்கு இதுதான் காரணம். புரிஞ்சுட்டீங்களா? இந்த மாதிரி பல விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் உங்களிடம் வருவேன். டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர்.
தேங்க்யூ.